பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை. வனவாசம் முடிந்து திரும்பிய மாண்டவர்கள் உரிமையுடன் தங்களது நாட்டை திரும்பித் தரும்படி துரியோதனனிடம் கோரினர். ஆனால் அவனோ கண்மூடித்தனத்துடன் அதற்கு மறுத்தான். இளவரசர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கடுமையாக 5 பாண்டியர்களுக்கும் 5 கிராமங்களது கொடுமை மறு வேண்டினார். ஆனால் ஊசி நுழையும் அளவு இடம் கூட அளிக்க மாட்டேன் என்று கர்வத்துடன் உரைத்தாள். துரோணத்தேனினும் இதுவரை நடந்த அனைத்தையும் பாண்டவர்கள் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் தற்போது போர் தவிர்க்க முடியாதென்று உலகில் உள்ள அரசர்கள் 2 பிரிவாக பிரிந்து சிலர் பாண்டவர் பக்கமும் வேறு சிலர் கௌரவர் பக்கமும் சென்றனர். கிருஷ்ணர் பாண்டு மைந்தர்களின் தூதராக திருஷ்ணாகரின் சபைக்குச் சென்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அவரது அறிவுரை நிராகரிக்கப்பட்ட போது போர் நிச்சயமாயிற்று. உயர்ந்த நீதி கேட்பாட்டும்படி வசித்த மாணவர்களில் கிருஷ்ணரை பரமபுருஷன பகவானாக ஆசீர்வதித்தனர். ஆனால் திருஷ்ணாகரின் தீய மகனும் அவரை அவ்வாறு அங்கீகரிக்கவில்லை. இருப்பினும் திரையில் விரோதிகள் நண்பர்கள் என்ற பாகுமின்றி அவர் விருப்பப்படி போரில் பங்கு பெற கிருஷ்ணர் ஒரு வழியை முன்வைத்தார். அதாவது தனிப்பட்ட முறையில் கிருஷ்ணர் போரில் ஈடுபடுவதில்லை. ஆனால் அவரின் படையை விரும்புவோர் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மறுபற்றில் அவர் ஆலோசனையாகவும் உதவியாளர்களாகவும் விளங்குனர். அரசியலில் நிபுணமாக துரியோதனனால் ஆயுதம் தாக்கிய கிருஷ்ணரின் படையை உற்சாகத்துடன் எடுத்து கொண்டான். அதே உற்சாகத்துடன் பாண்டவர்கள் கிருஷ்ணரை ஆலோசனையாக ஏற்றுக்கொண்டனர். ஆனால் ரொம்ப இதை கேட்பதற்கு அமைதிப்பாடுகள் வேண்டும் என கேட்பட்டுள்ளனர்.